நண்பர்களே, இந்த இணையவழி ஆராதனை வேளையிலே பங்கு பெற காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் தலை வணங்கி இறை வேண்டல் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய எங்கள் அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உடைய சமூகத்திலே கூடிவர எங்களுக்கு தந்த கிருபையின் நல்லீவுகளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனைகளை நீர் பிரசன்னராயிரும். இதிலே பங்கு பெற காத்திருக்கிறவங்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். கேட்கிற சத்தியங்கள் எங்கள் உள்ளங்களை உமக்குள் பலப்படுத்தட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பிச் செல்ல வெல்லந்தார். நிறைவுடனும் ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் இணைந்து 14ஆம் பாமாலை பாடுவோம். அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர். 14ஆம் பாமாலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே கழிகூர்ந்து மகிழ் கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம்.
குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கூடுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை இயேசுவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு தப்பிதங்களை அடிக்கடி பொறுமையாய் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ளதாவே உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ்வதை இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாகங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. மல்கியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. நீங்கள் செய்யும் இன்னொன்றும் உண்டு. ஆண்டவரது பலிபீடத்தை கண்ணீரால் நிரப்புகிறீர்கள். உங்கள் காணிக்கையை ஆண்டவர் கண்ணோக்காததாலும் அதை விருப்புடன் ஏற்றுக்கொள்ளாததாலும் நீங்கள் ஆண்டவரது பலிபீடத்தை அழுகையாலும் பெருமூச்சுகளாலும் நிரப்புகிறீர்கள். இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே: உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ? ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிய. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என்
என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 9 முடிய. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 9 முடிய. நான் உங்களுக்காக திருவிவிலியத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தை கேட்கிறதுக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலே 353ஆம் பாமாலை பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். 353ஆம் பாமாலை பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். ஆழ்ந்து கடல் நீரும் மாற்றி நகர் நின்றும் தூதரின் பகீதம் பூரிப்புண்டாகிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க மாயோவின் கவலை, சோதனை பாவத்தேடும் தாக்காது உள்ள
இயேசு இன்பக் கோட்டை எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்றும் நிற்பேன் நீரே நித்திய கண்மலை காத்திருப்பேன் நாமாறு காக்காலம் நீங்கிட பேரின்பக் கரை சேர மாஜோதி தோன்றிட இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இதனால் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் காத்திருப்போம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். ஆசையேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். ஆசையேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைத்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே. அதை நினைத்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்ன மாத்தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்ன மாத்தவமோ. இயேசு நேசிக்கிறார். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க காத்திருக்கிறோம். நாங்களும் உம்மை போன்றே நேசிக்க அர்ப்பணிக்க உம்முடைய வார்த்தைகள் எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடட்டும். உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை எங்களுக்கு பகுத்து தார். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அடிமையை மறைத்துக் கொண்டு நீர் வெளிப்படும். தூயாவியான ஒரு வேலையை பொறுப்பேற்றுக் கொண்டு உம்முடைய சத்தத்தினாலே எங்களை திருப்தி செய்யும். பேசும், கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருச்சுவையின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை ஆசீர்வாதங்களை மறுபடியும் ஒரு விசை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சுவை நமக்கு கொடுத்திருக்கிற பொருளை நான் ஆலோசனைக்கென்று வைக்க விரும்புகிறேன். ஆனரிங் மேரேஜ், திருமணத்தை மதித்திடுவோம். எனக்கு அருமையானவர்களே, தூத்துக்குடி பகுதியிலே ஒரு திருச்சபையிலே 2002ஆம் ஆண்டு வாக்கிலே நடந்த 15 திருமணங்களிலே கிட்டத்தட்ட 10 திருமணங்கள் முறிவை நோக்கி கடந்து சென்று விட்டன. ஏன் இப்படி நடந்துச்சு? திருமணங்கள் ஏன் இவ்வளவு முறிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன? இன்னைக்கு நம்ம சமூகத்தை எடுத்து பார்த்தோம்னா நிறைய திருமணங்கள் இப்படி முறிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கின்றன. நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேற வழி இல்லாம வாழ்றவங்க நிறைய பேரு. என்ன செய்வதென்று தெரியாமல் திருமண வாழ்விலே அதிகமான பாடுகளோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, மதிப்பற்ற, கவனமின்றி,
சுலபமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட உறவுகளின் நிமித்தமாக இவைகள் நேருகிறது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரத்துல கணவர் மனைவிக்கு இடையிலான இந்த உறவுகள் இதற்கு காரணமாயிருப்பினும் பல நேரங்களில் சுற்றியுள்ள உறவுகளும் சூழல்களுமே அவர்களுடைய பிரிவினைக்கு, அவர்களுக்குள்ளாக நேருகிற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட காரணங்களால் திருமணம் அநேக நேரங்களிலே பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அடிப்படையாக வேதத்தின் அடிப்படையில நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்களானால் இதுல ஒரு காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்தை குறித்த தெளிவான வேதம் சார்ந்த புரிதல் மற்றும் தெரிந்து கொள்ளுதல் இல்லாததே இதற்கு காரணமாக அமைந்திருப்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன புரிதல் இருக்க வேண்டும்? திருமணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாகவே படைக்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருக்க ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒத்திசைந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இது தெரிந்து கொள்ளுதல் சார்ந்தது. ஆண்டவர் மனிதனை சுயாதீனம் உள்ளவனாக படைத்திருக்கிறார். அவன் நிறைய காரியங்களை சிந்தித்து, கடவுளை போன்றே யோசித்து, நல்ல தகுந்த புரிதலோடு, தகுந்த யோசனையோடு, முன் யோசனையோடு இந்த திருமணத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான். என்று ஆண்டவர் இந்த உலகத்தை அவனுடைய கரங்களிலே கொடுக்கும் போதே, இதிலே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இல்லையானால் பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம்? இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நீங்க பாத்தீங்கன்னா, கணவர் மனைவி உறவானது சரியாய் அமைக்கப்பட வேண்டும். சரியான புரிதல் அதில் இருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்பீங்களா இருந்தா, ஒரு திருமண உறவை ஏற்படுத்துகிற நேரத்தில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது? இன்னைக்கு சாதி வந்தது, சமய பிரிவுகள் வருகிறது, சூழல்கள் வருகிறது, சமூக அந்தஸ்து வருகிறது. இப்படி நிறைய காரணங்கள் முன்னிட்டு அதை எடுத்து வைத்துதான் இந்த திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. ஆனால் இதிலே பிள்ளைகளின் உணர்வுகள் மதிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா, நிறைய நேரத்துல நம்முடைய இந்திய சமூகத்திலே, அதுவும் தமிழக சமூகத்திலே இது இல்லை என்றே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு டெலிவிஷன்ல ஒளிபரப்பப்பட்ட ஒரு நிகழ்விலே ஒரு தமிழக மேரேஜ் கல்யாணங்களை பற்றி, திருமணங்களை பற்றி இவ்விதமாக சொல்கிறார். தன்னை பேணி, ஒரு அம்மா சொன்னாங்க, தன்னை பேணி தன் தேவையை நிறைவு செய்ய அறிந்து புரிந்து செயல்பட கையால் ஆகாத, இல்லையானால் அதை தெரிந்து கொள்ள தெரியாத நபர்களை கொண்ட சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணத்தை குறித்து அதிலே அவர்கள் பேசுகிறார்கள். அதுல அந்த அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, இதுல பெருமை வேற, என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, அதை யோசிச்சு பார்த்தா அதுல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிறதை போல தோற்றம் அளிக்கிறது. பெற்றோரின் ஆசைகளுக்கு, விருப்பங்களுக்கு, சாதியத்தின் பெருமைகளை கட்டமைப்பதற்காக, சமூக கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காக இந்த திருமணங்கள் அமைக்கப்படுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. மனங்கள் இணைக்கப்படுகிறதா? இல்லையானால் திருமணங்களிலே ஆசைகள் நிறைவேறுகிறதா? எதுக்காக திருமணங்கள் இருக்கிறது? எனக்கு வேதத்தின் அடிப்படையிலே இந்த தெரிந்து கொள்ளுதல்கள் அனைத்தும் உண்மையான ஒரு ஆசையோடு, பிரியத்தோடு இந்த திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இல்லையானால் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வேதத்தின் உண்மையாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல அதெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை சோசியல் கன்வீனியன்ஸ்க்காக, சமூக ஏற்பாட்டிற்காக, ஆசைக்காக, இல்லையானால் சமூக அந்தஸ்தை காக்கிறதற்காக, சாதியத்தை காக்கிறதற்காக, என்னுடைய பிரியங்களை, பெற்றோரின் பிரியங்களை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த திருமணங்கள் நிறைவேறுகிறதோ
என்று சொல்லி எண்ணம் தோன்றுகிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் திருமணங்களை ஏற்படுத்தும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு அதிலே முழுமையான சம்மதம் இருக்கிறதா? உண்மையாகவே அவர்கள் வாழ ஆசிக்கிறார்களா? அந்த பெண்ணையோ ஆணையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமொத்து வருகிறார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் இந்த திருமணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஒரு தம்பி 1000 திருப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தம்பி, அந்த பையன்கிட்ட, தம்பி இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லைண்ணே, நான் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, பரவாயில்ல, எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சமூகமாக நம்முடைய சமூகம் மாற முடியுமா? ஒருவேளை அதுல ப்ரையாரிட்டி என்னப்பா, உனக்கு எதுப்பா முக்கியம் அப்படின்னு கேட்டா, அந்த தம்பி சொன்னாங்க, ஆனா கடவுளுக்கு பயந்த பிள்ளையா, என்னுடைய ஊழியத்துக்கு ஒத்துசைந்த பிள்ளையா இருக்கணும், அவ்வளவு. எனக்கு அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் நிலைக்க முடியும். இன்னைக்கு சமூக அந்தஸ்துகள் இல்லையானால் மற்ற காரியங்களை முன்னிறுத்தி செய்யப்படுற இந்த திருமணங்கள் நிறைய நேரத்துல தவறாக முடிந்து விடுகிறது என்பதை நாம் காண முடிகிறது. திருமண பந்தத்தை குறித்து சொல்லும் போது, ஐயா நாங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், கடவுள் எங்கள் பிள்ளைக்கு ஏத்த ஒரு மணமகளை காண்பிப்பாரு அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறார். ஐயா இது கடவுளுடைய சித்தம் தான் ஐயா, பேரெல்லாம் ஆண்டவர் காமிச்சார், இந்த பிள்ளைய ஆண்டவர் காமிச்சார் எனக்காக அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா கடவுள் திருமண பந்தத்தை பார்த்து வைக்கிற ஒருவரை போல கடவுளை நாம் புரிந்து கொள்கிறதை போன்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிலாம் இல்லை. எனக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுதல்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். திரும்பியும் சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்ளுதல்கள், நீங்க பிரியப்பட்டு ஏற்படுத்துகிற திருமண பந்தத்திலே இந்த பெண்ணையோ இந்த மாப்பிள்ளையோ நாங்க இணைக்க போகிறோம், இல்லைன்னா நாங்க இணைந்து கொள்ள போகிறோம், அது எப்படிப்பட்ட காரணங்கள் பின்னால் இருக்கலாம். அந்த காரணங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திற்கு வரும்போது, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திற்கு வரும்போது ஆணும் பெண்ணுமாக நீங்கள் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் போது கடவுள் அதை தம்முடைய திட்டமாக அங்கீகரித்துக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். என் பிள்ளை இதை பிரியப்பட்டு இந்த திருமண பந்தத்திலே ஒப்பந்தத்திலே இணைய கடந்து வந்திருக்கிறார், அதை நான் அங்கீகரிக்கிறேன், அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், ஐயா ஆண்டவர் கேட்டு ஒரு பிரியம் கிடையாதா? சிலருக்கு ஆண்டவர் அப்படி தெளிவாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் பலருக்கு ஆண்டவர் முடிவு பண்றதில்லை. பல நேரங்களில் ஆண்டவர் முடிவு பண்றதில்லை. நாம் முடிவு செய்கிறதை கடவுள் எப்போதும் அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப நிறைய பேர் திருமணத்தை முடிச்சுக்கிறாங்க இல்லையே, அதுக்கு என்னையா செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய மனம் அப்போது துக்கப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக இறைவன் நமக்கு சுயாதீனத்தை, சுதந்திரத்தை, உரிமையை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். அதன்படி எனக்கு இது சரியா வருமா, இந்த பையன் கூட இந்த பொண்ணு கூட நான் வாழ முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா? பெற்றோராக இதை தெரிந்து கொள்ளும் போது என் பிள்ளைங்க உண்மையிலே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்களா? இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? ஒருவேளை நீங்கள் இறைப்பற்றுடையவர்களானால் அந்த பெண்ணும் உண்மையாகவே இறைப்பற்றுடைய பெண்ணா? ஒருவேளை சாதியத்தை கடந்து, வேறுபாடுகளை கடந்து, சமூக ஒருவேளை சந்தர்ப்பங்களை கடந்து, பல்வேறு விதமான வேறுபாடுகளை கடந்து கிறிஸ்துவை முன்னிறுத்தி உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா, கடவுளுடைய பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா? ஒருவேளை அப்படி கடவுளை முன்னிறுத்தி நடைபெறுகிற திருமணங்கள் தான் கடவுளிலே நிலைத்திருத்த திருமணங்களாக இருக்கின்றன. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆயரவர்கள் இந்த திருமண பந்தத்திலே பிள்ளைகளை ஒன்றாக்குவதற்காக ஆயர் முன்னிலையிலே நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் தன்னுடைய ஸ்டோலை எடுத்து அந்த பிள்ளைங்களுடைய கரங்களிலே போட்டு சொல்லுவாங்க, தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் எப்பவுமே சொல்லுவாங்க வேதாகமத்திலே, முப்புரி நூல் சீக்கிரமா யாராது. 2 பேர் மட்டும் அந்த இடத்திலே திருமண பந்தத்திலே ஒப்பந்தத்திலே கடந்து வரவில்லை. இந்த உடன்படிக்கை உறவிலே கணவர் மனைவி மாத்திரமல்ல, இறைவனும் அந்த திருமண ஒப்பந்தத்திலே இணைக்கப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆக கிறிஸ்தவ திருமண ஒப்பந்தங்கள் கடவுளோடு இணைக்கப்படுகிற ஒப்பந்தங்கள் என்பதை நாம் எப்போது மனதிலே கொள்ள வேண்டும். அப்படியானால் கடவுளுக்கு பிரியமற்ற சாதியமோ, வரதட்சணையோ, சமூக அந்தஸ்தோ, ஏற்றத்தாழ்வுகளோ, வேறு விதமான காரணங்களோ இருக்குமானால் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். ஒருவேளை அது தெய்வீக உணர்வோடு, ஞானத்தோடு, பிள்ளைகளின் உணர்வுகளை, மனங்களை முன்னிறுத்தி செய்யப்படுமானால் அவைகள்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள திருமணங்களாக, என்றும் நிலைத்து நிற்க திருமணங்களாக அமைந்திருக்கும். எல்லாம் முடிச்ச பிறகு நல்லா ஆண்டவர் சித்தம் நினைச்சிட்டு பண்ணோம், ஏன் கடைசியில இப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்க, இந்த பிள்ளை கடைசியில இப்படி இல்லாத பிள்ளை ஆயிடுச்சு, ரொம்ப ஒழுக்கம் இல்லாத பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடங்கள்ல. எனக்கு ஞானவர்களே, அப்படிலாம் யாரும் உடனே எல்லாம் மாறுறதில்லை. நம்ம பார்த்து வைக்கும் போது அது ஆண்டவருடைய சித்தம், எனக்கு ஆண்டவர் பேரை காமிச்சாருன்னு சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்து வச்ச பிறகு இந்த பிள்ளை சரியில்லையா அப்படின்னு சொல்றோம். எப்படி அந்த மாறுபாடு? மனிதன் குறைவுள்ளவன், ஆனால் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாக சரியான தெரிதலோடு இந்த திருமணங்கள் ஏற்படுத்தப்படும் போது மாத்திரம் அவைகள் ஆசீர்வாதம் நிறைந்தவைகளாக இருக்க முடியும். எனக்கு ஞாபகங்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த 3 வேத பகுதிகளும் மனித மனங்களின் மாறுபாடான நிலைகளை குறித்து போதிக்கிறது. மனித மனங்களின் முரட்டாட்டங்களை குறித்து போதிக்கிறது. உணர்வுகளை மதியாமல் பிரிவினைகளை ஊக்குவித்து உறவுகளை உடைக்கும் ஒரு செயல்பாடு இல்லையானால் புரிதல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவைகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட சத்தியங்கள், திருமணத்திற்காக சொல்லப்பட்ட ஆலோசனைகள் இந்த 3 பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் மதிப்பு நிறைந்ததாக இல்லையானால் கனமுள்ளதாக காக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி முடித்து விட்டேன். முதலாவதாக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஆக முதலாவதாக தள்ளி விடுதலை வெறுத்து தூய்மையை பேணும் போது இந்த திருமணம் மதிப்பு நிறைந்ததாக மாறுகிறது. தள்ளி விடுதலை வெறுத்து தூய்மையை பேணும் போது இந்த திருமணம் மதிப்பு நிறைந்ததாய் மாறுகிறது. இஸ்ரவேல் மக்களின் சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மல்கியா தீர்க்கன் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை எழுதிய காலகட்டத்தில் நிறைய மக்கள் தங்களுடைய பிரியத்தின்படி அந்நிய பெண்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலமாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவர்கள் அமைத்து குழந்தைகளையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல இந்த ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி வந்த காலங்கள்ல, அந்த சூழ்நிலையில இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருமண காரியங்களை, திருமண உறவுகளை இவங்க முறித்து போட்ட அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடவுள் அவர்களுக்கு சொல்கிறார், உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் கடவுள் சாட்சியாயிருக்கிறார். தள்ளி விடுதலை அவர் வெறுக்கிறார். நீ துரோகம் பண்ணுவாயானால் அது சரியல்ல என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அநேகம் அன்றைய யூத சமூகத்திலும் நடந்து கொண்டிருந்தது, இன்றும் நம்முடைய மத்தியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த உறவுகளை பேண கடவுள் எதிர்நோக்குகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, ஐயா ஒரு சில நேரத்துல என்னுடைய கணவரோ மனைவியோ நான் நினைக்கிறவைகளை, நான் செய்கிறவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கிற நிலை வரும்போது நான் என்ன செய்யணும்? தள்ளி விட்டுலாமா, இல்லையானால் வேறு உறவுகளை தேடிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, விவாக மஞ்சம் தூய்மை நிறைந்ததாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் உன்னுடைய ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஒருவேளை திருமண உறவிற்கு வெளியிலே விடை தேடுவது தவறு என்று அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுளுக்கு பயப்படாத
என்னை மதியாத ஒரு பெண்மணியாக இருந்தால் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் 12 முதல் 17 வசனங்கள்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொல்றாரு, உன் மனைவியோ கணவரோ அவிசுவாசியா இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நீ அவரோடு இணைந்து வாழ உன்னை கடவுளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே கடவுள் அந்த திருமணத்தை அங்கீகரித்திருக்கிறார். அவிசுவாசம் உள்ள கணவர் விசுவாசம் உள்ள மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அதுபோல கர்த்தரை அறியாத ஒரு கணவர் கர்த்தரை அறிந்த மனைவியினால் தூய்மையாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆகவே நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். எனக்கருமையானவர்களே, அதுபோல 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளை இல்லையானால் கணவரின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஆக உங்கள் இதயத்தில் மறைந்திருக்கிற குணாதிசயங்களினாலே, உங்கள் தூய வாழ்வினாலே உங்களுக்கு அருகில் உள்ள உங்கள் கணவரை மனைவியை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமண உறவு என்பது தூய்மைக்கு அழைக்கப்பட்ட உறவு. அதை தூய்மை நிறைந்ததாய் காத்துக்கொள்ள வேண்டும். தள்ளி விடுதலை வெறுத்து விடவும் தூய்மையான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கவும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் நியாயாதிபதியாய் அந்த உறவை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். 2வது கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூரண அன்பை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எனக்கு அருமையானவர்களே, 2வதாக பெருமைகளை விடுத்து பணிந்து அன்பு கூறும் போது இந்த திருமணம் கனப்படுத்தப்படுகிறது. பெருமைகளை விடுத்து பணிந்து அன்பு கூறும் போது இந்த திருமணம் கனம் நிறைந்ததாய் மாறுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பெரிய பெரிய உன்னதமான காரியங்களை பேசிக் கொண்டிருந்த மக்களை குறித்து பேசுகிறார். அந்நிய பாஷைகள், மனுஷர் பாஷைகள், தூதர் பாஷைகள், தீர்க்க தரிசன வரங்கள், அநேகருக்கு போதிக்கிற போதனைகள், பெரிய அன்னதானம் பண்ணுகிற காரியங்கள், என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படும் அளவிற்கு பிறருக்காக கொடுத்தல், இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை பத்திலாம் பேசுறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இவைகள் தான் செய்யறதுனால நீ அன்பு கூறுற பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிடாத. இவைகள் அல்ல, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. என்ன சொல்ல வர்றாரு? உறவுகளுக்குள்ளாக குறைவுகள் உண்டு, அவைகள் குறைவுள்ள உறவுகளாக உன் அருகிலே இருக்கும். அந்த சாதாரண உறவுகளிலே வர்ற பிரச்சனைகளுக்கு நீடிய சாந்தத்தோடு, அன்போடு, தயவோடு, பொறுமையோடு நீ வாழ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே அழகாக கற்றுக் கொடுக்கிறார். எனக்கே it is not about biggest ideals but about small things, about forgiving, about loving, about bearing. ஆக இப்படி பெருமைகளை அல்ல, உறவுகளிலே பணிந்து அன்பு கூற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கே அப்படி அன்பு கூற நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அதுதான் உறவுகளுக்கான கனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக நிறைய நேரத்தில் உறவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருமை பேசிட்டு, நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்கெல்லாம் அதுக்கு ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு குறை கூறுதல் அல்ல, அந்த குறை கூறுதல் நம் பெருமைகளை பேசுதல் அல்ல. இந்த உறவுகளிலே குறை கூறுதலை காட்டிலும் அந்த உறவுகளை பேண என்ன செய்ய வேண்டும், அந்த பெருமைகளை விடுத்து பிறரோடு தாழ்மையோடு அன்பு கூற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆண்டவருக்கு நோக்குகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிருபத்திலே
14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அழகாக ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்வார், விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு சில நேரத்துல நம்முடைய பார்ட்னர் விசுவாசத்தில் பலவீனமானவங்களா இருக்கலாம். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுவார், பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பொருள் என்ன? எனக்கு நாம் ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருக்கலாம், பெரிய நல்ல ஐடியல்ஸ் பேசுறவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய கருத்துக்களை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உறவிலே எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒருவரை ஒருவர் தாங்குதலும் ஒருவர் பலவீனங்களை ஒருவர் சுமந்து கொள்வதிலும் தான் இந்த திருமண வாழ்வின் அடிப்படை, இல்லையானால் அதன் ஆதாரம் அமைந்திருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட இந்த திருமணம் கனப்படுத்தப்படுவதற்கு ஒருவரை ஒருவர் தாங்கி ஏற்றுக்கொள்ள, குறைவுகளை பொறுத்து கொண்டு அப்படி அன்பு கூர்ந்து வாழ தேவன் அழைக்கிறார். ஆக பெருமைகளை விடுத்து பணிந்து அன்பு கூறும்போது திருமணம் கனப்படுத்தப்படுகிறது. அங்கு உறவுகள் ஒருவேளை பரிமளிக்கிறதாய் மாறுகிறது. மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் மோசே கொடுத்த தள்ளுச்சீட்டை குறித்த ஒரு திருமண முறிவின் தள்ளுச்சீட்டை குறித்த ஒரு காரியத்தை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இயேசுவானவர் அவர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் இதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுல தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறார், புருஷன் மனைவி இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், தேவன் இணைத்ததை மனிதனவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்கிறார். அப்படியானால் மூன்றாவதாக என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இதய கடினங்களை உடைத்து மனமொத்து வாழும் போது திருமண வாழ்வு கனம் நிறைந்ததாக, மதிப்பு நிறைந்ததாக மாறுகிறது. அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல நம்முடைய இதய கடினங்கள் உறவுகளுக்கு ஒரு தடை கற்களாக மாறி போவதை நாம் பார்க்க முடியும். எனக்கு நம்ம உள்ளங்களில் அநேக காரியங்களை வைத்துக் கொண்டு அவைகள் மனமொத்த வாழ்வுக்கு தடைகளாக நாமே மாற்றிக்கொண்டிருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதை எப்படி மேற்கொள்றது? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அழகாக சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படி பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இதய கடினங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு மன்னிப்பின் மாட்சி விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் இதய கடினங்கள் உடையும். அப்படிப்பட்ட இதய கடினங்கள் உடையும் போது, மன்னிக்கப்படும் போது அந்த உறவுகள் தானாக மனமொத்த உறவுகளாக மாற்றப்படுகின்றன. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, திருமணங்கள் பரலோகத்துல நிச்சயிக்கப்படுகிறதையா அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. திருமணங்கள் எப்போதும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல்களின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஆக நீங்களும் நானும் தான் ஞானத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான உறவுகளை சரியா தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் தான். ஒருவேளை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாதியா அப்படின்னு சொன்னா பெற்றோருக்கு உதவி செய்யலாம். மற்றபடி சரியான உறவுகளை தகுந்த ஞானத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவுகள் நான் தெரிஞ்சுக்கிறது சரியில்லையா அப்படின்னு விட்டுட்டு போறதுக்காக இல்லை. ஆனால் திருமண வாழ்வுக்கு கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் வந்து விட்டீர்களானால் என்ன உணர்வு வேண்டும் என்று சொன்னால், அது கடவுளுடைய திட்டமாக அங்கீகரிக்கப்பட்டாயிற்று என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து இதை மதிப்பு நிறைந்ததாக மாற்ற, இவைகள் உடைக்கப்படாதிருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, எப்பனாலும் தள்ளி விட்டுக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் என்ற தள்ளி விடுதலை வெறுத்து தூய்மையை பேணி வாழ வேண்டும்.
இரண்டாவதாக, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு பேசுகிற பெருமைகளை விடுத்து பணிந்து அன்பு கூற வேண்டும். ஒருவேளை பணிவோடு அன்பு கூர்ந்து வாழும்போது இந்த திருமணம் கனம் நிறைந்ததாக மாறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதயத்தின் கடினங்களை உடைத்து மனமொத்து வாழ வேண்டும். மனமொத்து வாழுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுறணும். விட்டு மனமொத்து வாழ்வதை மாத்திரம் மனதிலே கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், இயலாமைகள் பலவீனங்கள் இருக்கும்போது அவைகளின் மத்தியிலே இந்த திருமணம் கனம் நிறைந்ததாக, உண்மையுள்ளதாக, நித்தியத்திற்கு நிலைத்திருக்கிறதாக இருக்கும். ஐயா, பயங்கரமா துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் இந்த திருமண வாழ்வில் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், அதை செய்யறவங்க உண்மையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னு சொன்னா, அதை கேட்பது கர்த்தர், அதற்காக பிரதிபலன் கேட்பது கர்த்தர். நிச்சயம் அதற்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். என்று சொன்னால் அதற்கேற்ற பலனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே இந்த திருமணத்தை கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அர்ப்பணத்தோடும் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த திருமணமாகிய உறவானது ஆசீர்வதிக்கப்பட்ட உறவாக, இந்த திருமணமாக நியமமானது எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிற உறவாக இருக்கும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து நம் திருமண வாழ்வை மதிப்பு நிறைந்ததாய் மாற்றி வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது பெரும் தொற்று காலம், இன்னும் அதிகமாய் பரவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே நீங்கள் எப்போதும் கவனத்தோடு இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிருமி நாசினி கொண்டு உங்கள் கைகளை நீங்கள் எப்போதும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டை முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். நாங்கள் தனி அறையில் இருக்கிறபடியினாலே முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் தயவாய் முகக்கவசம் அணிந்து கொள்ள உங்களை அன்போடு நினைவுறுத்துகிறோம். ஆயர் இல்ல கட்டுமான பணிக்கென தொடர்ந்து நீங்கள் கொடுக்கவும், மீதமுள்ள தங்களின் ஏல பாக்கிகளை நீங்கள் அனைவரும் கொடுத்து முடிக்கவும் அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த காணிக்கைகள் மூலமாக ஆயர் இல்ல கட்டுமான பணிகளை தொடர நமக்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து முடிக்க அன்போடு கேட்கிறோம். மாத சந்தா கவர்களை நீங்கள் நம்முடைய ஆலய பணிவிடையாளர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெண்கள் ஐக்கிய சங்க காணிக்கைகளையும் அதற்காக குறியிடப்பட்ட பகுதியிலே நீங்கள் குறிப்பிட்டு இந்த சந்தா காணிக்கைகளோடு இணைத்து நீங்கள் செலுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறு அறிவிப்பு அரசிடமிருந்து வரும் வரை நம் ஆலயத்தில் நடைபெற இருந்த உபவாச கூடுகை மற்றும் குடும்ப பண்டிகை ஒத்திவைக்கப்படுகிறது என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதை மனதில் கொள்ள நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்களுக்கான ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஞாயிறு காலை 11 மணி அளவில் காணொளி வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை அதில் பங்கேற்க நீங்கள் ஊக்குவிக்க உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். மட்டுமல்லாது அதிலே கற்றுக் கொடுக்கப்படுகிற கிராஃப்ட்ஸ் எல்லாவற்றையும் செய்து ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்கவும், இல்லையானால் அதன் நிழற்படங்களை நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு அனுப்பி வைக்க
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய இந்த காணொலி காட்சியின் மூலமாக நடைபெறுகிற ஆராதனை வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளின் அந்த கிராஃப்ட்ஸ் அது எல்லாருக்கும் காண்பிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் எல்லிஸ் நினைவாலய சேகர திருச்சபையை சார்ந்த திரு சம்பத்குமார் திருமதி மேரி அவர்களின் மகன் செல்வன் எஸ் விமல்குமாரும், கோவை திருமண்டலம் பிரப் நினைவாலயம் திருச்சபையை சார்ந்த திரு அருளப்பன் திருமதி உமா அவர்களின் மகள் செல்வி ஏ கீர்த்தனாவும் தூய விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை தூய விவாக நிலைமையில் இணைக்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இந்த வாரத்திலே நம்மளுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காணுகிறவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். பிறந்த நாட்களை காணுகிறவர்கள் 8ஆம் தேதி திவ்யா ரோஸ்லன் சங்கீதா, 9ஆம் தேதி திரு ஜி குருமாணிக்கம் செல்வன் எஸ் சாம் செல்வகுமார், 10ஆம் தேதி ஏஞ்சலின் லாவண்யா, திருமதி ஜெயபாக்கியம், திரு ஏ சாந்தகுமார், திரு கே ராஜன், திருமதி டாஜோனி மெட்டில்டா, 11ஆம் தேதி செல்வி எஸ் டான்ஸ்லன் ஸ்வீட்டி, 12ஆம் தேதி திருமதி ஜமீமா, திரு கே அமுல்ராஜ், திருமதி மரியம்மாள், செல்வன் காட்சன் காலேப் ஜே, 13ஆம் தேதி திருமதி ஐ டயனா, திரு பி ஜோயல் பிரிட்ஸ், திருமதி மர்சி ஞான ராஜாதி, திருமதி டி டயனா, 14/8/2021 திருமதி அருணா, திரு ரூபன் ஜோயன். தங்கள் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்கள் 8ஆம் தேதி திரு பி ரவீந்திரன் திருமதி சி பானுமதி தம்பதியர், 13ஆம் தேதி திரு எம் கனகராஜ் திருமதி டி சலோமி தம்பதியர். பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காணுகிறவர்களுக்காகவும் மற்றும் திருமணத்தினாலே இணைக்கப்பட இருக்கிற மக்களுக்காகவும் நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைய வழி ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மட்டுமல்லாது இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இன்னும் ஒரு புதிய ஆண்டை நீர் கூட்டி தந்திருக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபை நாற்றத்தினால் முடிசூட்டும். பரத்தின் நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிற வாக்கு தத்தங்களை இந்த ஆண்டின் வாக்கு தத்தமாக எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை அருள்வீராக. திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் திருமண நாளிலே தாங்கள் செய்து கொண்ட பிரதிக்கனைகளை நினைவு கூர்ந்து அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ தங்களை அர்ப்பணிக்க நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை செய்யும். மட்டுமல்லாது திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வதியும் 2 மணமக்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் திருமண நாளுக்கு என்று தங்களை உங்களுடைய சமூகத்திலே ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். திருமண காரியங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் சந்தையும் பெற்றோரோடு உடனிருந்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இரு வீட்டாரும் செய்கிற அனைத்து முயற்சிகளிலும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே குறிக்கப்பட்ட நாளிலே இணைக்கப்பட்டு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக கட்டப்பட நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். எங்கள் திருச்சுவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே, ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் இணைந்து 265ஆம் பாடல் பாடுவோம். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். 265ஆம் பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். பயந்து கர்த்தரின் தூய வழி பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழி பணிந்து நடப்போம் பாக்கியவான்.
ஒளிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கண்டுகள் போலே ஒளிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கண்டுகள் போலே வெளியில் நடந்த பாலரும் பாலே வெளியில் நடந்த பாலரும் பாலே வெளியில் நடந்த பாலரும் பாலே மிகவும் கழித்து வாழ்வரன் நாளே பணிந்து கர்த்தரின் தூய வழி பணிந்து நடப்போம் பாக்கியமா. கர்த்தரும் வீட்டை கட்டாவிடல்லதை கட்டுவோர் முயற்சி வீணாமடிது. கர்த்தரும் வீட்டை கட்டாவிடல்லதை கட்டுவோர் முயற்சி வீணாமடிது. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் தூய வழியும் பணிந்து நடப்போம் பாக்கியமா. தலைகளை தாழ்த்தி இறை வேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் அளவு கடந்து நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளின் ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபை நல்லீவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே நீர் பிரசன்னராயிருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உடைய ஆவியினாலே நிரப்பி இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் உள்ளங்களிலே நீர் கிரியை செய்திருக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட உடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்விலே அப்பியாசிக்க எங்களுக்கு பலத்தார். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் முடிசூட்டியருளும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற எங்களுடைய திருச்சுவையின் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நல்ல ஈவுகளையும் அருள் செய்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, திருமணத்திற்காய், வேலைக்காய், குழந்தை செல்வங்களுக்காய், சுக பிரசவங்களுக்காய், பணி உயர்வுகளுக்காக, நிரந்தரமான பணியிடங்களுக்காக, பணிகளிலே ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சுவையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து போதுமானவராயிருந்து வழிநடத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியின் அகோரங்களிலிருந்து நீர் விடுதலையை கட்டளையிடும். இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து அவர்கள் ஜீவனை அவர்களுக்கு கூட்டி தந்து ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னுமாக பல்வேறு மரணங்களினாலே தங்கள் குடும்பங்களிலே ஆறுதலற்றிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றி வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். வலுப்படுத்தியர்களும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சுவையின் மூப்பர்களுக்காக எங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தாய்மாரை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உடைய ஆசீர்வாதங்களின் கிருபைகளையும் பெற்றுக் கொள்ளட்டும். நீர் போதுமானவராக இருந்து எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தும். கர்த்தருடைய காக்கும் கரம் எங்களுடைய மூப்பர் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிவிடைகளையும் அவர்கள் கையிடுகிற பிரயாசங்களையும் வாய்க்க செய்து வழிநடத்தியுள்ளட்டும். வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் ஆசை இச்சைகளுக்கு விலகி பரிசுத்தமாய் மக்கள் தங்களை காத்துக் கொள்ளவும் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் கிருபை செய்யும். பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தியுள்ளோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறிய வயதிலேயே உம்மை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தியடைந்து வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்கள் வளர்க்கப்பட கிருபை தாரும். வயோதிப பெற்றோருடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். வயதிப நாட்களில் நேரிடுகிற எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இன்னுமாக பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள், மன வலிகளோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் இன்றி இருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானம் ஐக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பல்வேறு விதமான ஏமாற்றங்களினாலே
ஆண்டவரே, இன்னுமாக வாழ்க்கையின் சீர்படுத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். நீர் தாமே எங்கள் திருச்சுவையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும். உங்களுடைய கிருபையின் கரங்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் தாங்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் நீர் கரம் பற்றிக் கொள்ளும். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாக நீரே கூட இருந்து வழிநடத்தும். உங்களுடைய கிருபையின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதித்து வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறேன். கர்த்தாவே, மதடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். இறையாசியை பெற்றுக் கொள்வோம். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோட இருந்து இன்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். யாவரும் இணைந்து ஆராதனைக்கு முடிவாக பாமாலை மங்கள கவிகள் 2 பாடல். கர்த்தர் செய்த நன்மைக்காக. கர்த்தர் தாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்புமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் எப்போதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட புறப்பட்டு செல்வோம். இறை ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களோடு இன்றும் சதா காலம் தங்கியும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு முன் சென்று உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக தேவன் தாமே இவ்வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.